திடீர்னு நேற்று உக்ரைனில் ஒரு சாதாரண நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஏவுகணை தாக்குதலும் நடக்குது. அதுவும் சாதாரண ஏவுகணை தாக்குதல் கிடையாது. ரஷ்யாவோட இஸ்கேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல். ஒரே ஹோட்டலை நோக்கி 3 பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட லான்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உக்ரைனியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸுமே இல்லாத சாதாரண சிவிலியன்ஸ் வாழ்கிற ஒரு ஹோட்டலை தான் ரஷ்யர்கள் ஏவுகணை தாக்குதல் மூலமாக அழிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் உக்ரைனியன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டலை அவங்க இடித்ததுக்கு அப்புறமா சில ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம், அங்கே பக்கத்தில் இராணுவ அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ ஹை லெவல் ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு வந்துக்கிட்டாலே அவங்க எல்லாத்தையுமே ஃபோட்டோலேருந்து மறைச்சிருவாங்க பிளர் பண்ணுறதன் மூலமாக. ஸோ இப்படி ஒரு பிளர்டு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிறத வச்சு ரஷ்யன்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்க, கிடையவே கிடையாது, நாங்கள் தாக்குனது சாதாரண சிவிலியன் வசிக்கிற ஹோட்டல் இல்லை, உக்ரைனோட முக்கியமான நார்தர்ன் கமாண்ட் சென்டரை தான் அப்படின்னு ரஷ்யர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யா சில முக்கியமான மிலிட்டரி கமாண்ட் சென்டர்ஸை தாக்குறதுக்கு ஏன் இஸ்கேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க, கூடுதலாக இதே ஆயுதம் இந்தியா கிட்டே இருக்குது, உள்நாட்டில் நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அது என்ன அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ். முதல்ல செர்னிவ்ஹிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. இதை எப்படி சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆங்கிலத்தில் வேறு மாதிரி இருக்கும், உக்ரைனிய மொழியில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் தவறாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க, நான் கீழே எதுக்கும் டெக்ஸ்டில் போட்டுறேன். இந்த ஊரில் தான் இந்த ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. ஒரே ஹோட்டலை 3 தடவை இஸ்கேண்டர் ஏவுகணையை கொண்டு ரஷ்யர்கள் தாக்கியிருக்காங்க. இப்போ இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா உக்ரைனியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட ஹோட்டல் அப்படின்றது சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து தான் டேமேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உக்ரைனியன்ஸ் ஒரு கிளைம் வைக்கிறாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஹோட்டல் இடிஞ்சதுக்கப்புறமா உக்ரைனியன்ஸ் அங்கே சில பேராமெடிக்ஸ் அவங்களோட வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அதாவது பேராமெடிக்ஸ் அப்படின்றப்ப அங்கே அடிபட்டிருக்கிற மக்களை ஆம்புலன்ஸில் ஏற்றக்கூடிய நபர்கள் அவங்க வேலையை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸை ஃபஸ்ட் ஹேண்டாக உக்ரைனியன்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் தெளிவான ஒரு விஷயத்தை பார்க்கலாம், அங்கே இருந்த இராணுவ உடையில் இருக்கிற அதிகாரிகளை பிளர் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இராணுவ உடையில் இருக்கிற அதிகாரியை பிளர் அவுட் பண்ணுறாங்கனாலே அவர் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு தான் அர்த்தம். அவரோட ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் ரஷ்யர்கள் என்ன சொல்கிறாங்க, சாதாரண சிவிலியன் வசிக்கக்கூடிய ஹோட்டல் அப்படின்னா அந்த இடத்துல ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸுக்கு என்ன வேலை அப்படின்னு ரஷ்யர்கள் கேட்குறாங்க. இப்போது காமன் ஆடியன்ஸாக நம்ம நடுநிலையாக நின்று பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியும், சரி அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த இராணுவ வீரர்கள் அந்த பகுதிக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த இடத்துல தான் ஃபோட்டோவில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். ஸ்ட்ரெச்சரில் ஒரு நபரை ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த நபரோட 2 கால்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் காலில் மிலிட்டரி கிரேட் நீ கேப்ஸ் இருக்கும் அண்ட் மிலிட்டரி யூனிஃபார்மும் இருக்கும். ஸோ இது கிளியரான ஒரு படத்தை போட்டு காட்டுது, ஏவுகணை தாக்குதலுக்கு முன்னாடியே அங்கே இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ மிசைல் ஸ்ட்ரைக் அப்படின்றது அங்கே நடந்ததுக்கான காரணமே அங்கேருந்து அந்த இராணுவ வீரர்களை போட்டு தள்ளுறதுக்கு தான். ஸோ அது இவங்க கொடுக்குற இந்த ஃபோட்டோவின் மூலமாகவே தெரிய வந்திருக்கிறதா ரஷ்யர்களும் நடுநிலையாக இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸை வச்சுருக்கிறவங்களும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த காரியத்தை பண்ணுறதுக்கு ரஷ்யர்கள் ஏன் இஸ்கேண்டர் எம்மை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் இஸ்கேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல். இந்த ஏவுகணையோட கடைசி வேகம், அதாவது ஏவுகணை டார்கெட்டை நோக்கி வரப்போ அதோட டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், மார்க் 5க்கு மேலே இருக்கும். இதோட வேகத்தின் காரணமாக ரஷ்யர்கள் இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் இன்டர்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹை வேல்யூ டார்கெட்டை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த போரோட ஆரம்பத்தில் இருந்து ஏகப்பட்ட இஸ்கேண்டர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறையவே இடங்களில் நடந்திருக்கும். ஒவ்வொரு தடவை ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துலையோ இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு டார்கெட்லேயே இஸ்கேண்டர் நடக்கிறப்ப மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இராணுவ அதிகாரிகள் உயிர் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வெளியிடப்படும். அதாவது மேற்கு நாடுகளோட நேட்டோ கமாண்டர்ஸும் உக்ரைனியன் கமாண்டர்ஸும் ஒரு மீட்டிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த லொக்கேஷன் ரஷ்யர்களுக்கு சில ஸ்பைஸின் மூலமாக தெரிய வரும். அந்த இடத்துக்கு அடுத்து இஸ்கேண்டர் ஏவுகணை வரும். இந்த தாக்குதலினால் இறக்குறவங்க மோஸ்ட்லி உக்ரைனியன் கமாண்டர்ஸ், அது கூடவே நேட்டோ நாடுகளோட கமாண்டர்ஸாகவும் தான் இருப்பாங்க. சமீபத்தில் கூட போலண்டோட ஒரு கமாண்டர் இப்படி தான் இறந்து போனார், உக்ரைனில் அவர் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இஸ்கேண்டரில் மாட்டி. இப்போது இந்த அளவுக்கு இஸ்கேண்டரை ஹை வேல்யூ டார்கெட்டாக அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றப்ப அதோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குவாஷி பலிஸ்டிக் மிசைல்.
அதாவது சாதாரணமாக ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டுருச்சு அப்படின்னா பேரபோலா ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும். அப்படி இந்த ஏவுகணை பேரபோலா ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணாமல் லான்ச்சில் இருந்து இது போய் டார்கெட் அடிக்கிற வரைக்கும் இதோட டைரக்ஷனை ரஷ்யர்களால் லைவாக மாற்ற முடியும். அதுக்கான காரணம் இந்த குறிப்பிட்ட நாசில் அப்படின்னு சொல்லக்கூடியது த்ரஸ்ட் வெக்டரிங் தொழில்நுட்பத்தை கொண்ட நாசிலோட டைரக்ஷனை மாற்றுறதன் மூலமாக ஏவுகணையோட டைரக்ஷனை லிட்டரலாக சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இந்த இஸ்கேண்டரை லான்ச் பண்ணக்கூடிய லான்ச்சிங் சிஸ்டம் 16x16 அப்படின்னு சொல்லக்கூடிய வீல் செட்டை கொண்ட ஒரு ட்ரக்கு. அந்த ட்ரக்கில் ஒரே நேரத்தில் 2 ஏவுகணைகளை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓவரால் வெயிட் 40 டன்னு. ஒரே நேரத்தில் 2 ஏவுகணையும் லான்ச் பண்ணலாம், இல்லை ஒன்றை லான்ச் பண்ணிட்டு இன்னொன்று பத்திரமா வச்சுக்கவும் செய்யலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் உருவான இந்த இஸ்கேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை ரஷ்யர்கள் உக்ரைனில் ஏகப்பட்ட தடவை பயன்படுத்தி இதோட பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உலகத்துக்கு. இந்த அளவுக்கு ஹை வேல்யூ டார்கெட்ஸை ரிலையபிளாக தாக்கலாம் இந்த ஏவுகணையை வச்சுன்னு சொல்லி. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ஓடியாக இருக்கட்டும், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கட்டும், டிஆர்டிஓவாக இருக்கட்டும், பிரளய் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஏவுகணையோட ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இஸ்கேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது பல வருடங்களாக ரஷ்ய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகளோட கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டைமில் அன்ப்ரூவனாக இருந்துச்சு. லாங் ரேஞ்சில் பலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம அந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான் போய் ஆகணும். ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் 500 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல க்ரூஸ் ஏவுகணைகள் வருது. பலிஸ்டிக் ஏவுகணைகளை கம்பேர் பண்ணுறப்ப க்ரூஸ் ஏவுகணைகள் வந்து சீப்பாகவும் இருக்குது. இன்னும் ஒரு சில காஸ்ட்லியான க்ரூஸ் ஏவுகணைகளில் பலிஸ்டிக் ஏவுகணையை கம்பேர் பண்ணுறப்ப டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணை. இப்போது இந்த இடத்துல ரஷ்யர்கள் வந்து அந்த டைமில் இந்த குறிப்பிட்ட இஸ்கேண்டர் எம்மை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளும் அதே மாதிரியான சிமிலர் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கலாம்னு சொல்லி ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறோம். இப்போ இஸ்கேண்டர் எம்மையே நம்ம வாங்க முடியாததுக்கான காரணம் அவங்க எக்ஸ்போர்ட்டுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய வேரியண்ட்டோட ரேஞ்சு 280 கிலோமீட்டர் தான். அது நமக்கு பத்தாது. 250 கிலோமீட்டர் வச்சு ரொம்ப தூரம் பின்னாடி இருக்கிற டார்கெட்லாம் நம்ம அடிக்க முடியாது. நமக்கு மினிமம் 500 கிலோமீட்டர் அப்படின்றது வேணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் மிசைல் சயின்ஸில் மிகப்பெரிய ஆளாக இருந்திருக்காருல்ல, அவர் எதுக்கு ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதத்தை வாங்கணும்னு நினைக்க போகிறாரு, நம்ம உள்நாட்டிலே உருவாக்கலாம்னு சொல்லி தான் பிரளய், பிருத்திவி இந்த மாதிரியான ஆயுதங்களுக்கான அடித்தளம் ஒன்று அந்த காலகட்டத்தில் போடப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் போடப்பட்ட அடித்தளத்தின் உருவான ஒரு பிறவி தான் நம்மளோட பிரளய் அப்படின்ற ஏவுகணை. ஆனால் இந்த ஏவுகணையை எப்போ இதோட திறன் உணர்ந்து நம்ம இம்மீடியட்டாக இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னா இந்த இஸ்கேண்டர் எம்மோட பெர்ஃபார்மன்ஸ் ரஷ்யா யுக்ரைன் போரில் எப்படி இருக்குன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான். அண்ட் அதே சமயம் நம்மளோட பிரளய்க்கும் இஸ்கேண்டர் எம்முக்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பேசிக்கான நேவிகேஷன் சிஸ்டமில் ஆரம்பித்து அதோட டைமென்ஷன்ஸு, கேப்பபிலிட்டி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிமிலரான கேரக்டர் இருக்குது. நம்மளோட பிரளய் ஏவுகணையில் 1 டன் வாரட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும். அதே சமயம் 500 கிலோவுக்கு வாரட் எடுத்துகிட்டு நீங்கள் 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த கேப்பபிலிட்டி இது கூடவே ரஷ்யர்கள் மாதிரி 16x16 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சில் ஃபார்மேஷனில் ஒரு ட்ரக் எடுத்து அந்த ட்ரக்கில் 2 பிரளய் ஏவுகணைகளை நம்மளால் லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு சிமிலரான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. இது கூடவே நேவிகேஷன் அப்புறம் அக்யூரசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரெண்டுத்துக்குமே சிமிலரான அக்யூரசி இருக்குது. இஸ்கேண்டர் வந்து க்ளவுனாஸை பயன்படுத்துச்சு அப்படின்னா, அதாவது நேவிகேஷனுக்கு க்ளவுனாஸை பயன்படுத்துச்சு அப்படின்னா, இந்தியாவோட பிரளய் ஏவுகணை இந்தியாவோட நேவிக்கை பயன்படுத்துது. ஸோ டாப் டு பாட்டம் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கம்பேரபிளான ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் இஸ்கேண்டர் அப்புறம் பிரளய். ஸோ இஸ்கேண்டரை ரஷ்யர்களால் இப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றப்ப நம்மளாலையும் பிரளயை நம்மளோட எதிரிகளுக்கு எதிராக இதே மாதிரி பயன்படுத்த முடியும். அதனால தான் இந்த ஏவுகணைக்கு பேர் சிம்பாலிக்கா பிரளயத்தை உண்டு பண்ணுறதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.